ஆமென். பேசுகிற அடியேனை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. கேட்கிற ஒவ்வொருவரும் இருதயத்தை திறந்து வார்த்தைகளை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்று ஆண்டவரை அனுபவிக்க கர்த்தர் கிருபை தாரும். தாழ்த்துகிறோம். துதிக நம்மை மேல் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு பெந்தேகோஸ்தே ஞாயிறு. உலகம் முழுவதும் பெந்தேகோஸ்தே தினமாக இன்றைக்கு பெந்தேகோஸ்தே சபையார் கொண்டாடி வருகிறார்கள். இந்த பெந்தேகோஸ்தே ஞாயிறு அதன் விளக்கம் என்ன என்று பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டு காலத்திலே யூதர்கள் கொண்டாடி வந்த பலவிதமான பண்டிகைகள் உண்டு. அதிலே ஒரு பண்டிகை தான் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை. நமக்கு ஏன் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை முக்கியம் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நம்முடைய ஆண்டவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து 40 நாள் வரைக்கும் சீசர்களுக்கு தரிசனமாகி அவர் நித்திய ராஜ்யத்திற்கு அவர் போகும் பொழுது போவதற்கு முன்பதாக சீசர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி போனார். என்ன சொன்னார்? அப்போஸ்தலர் 1:5, ஆகையால் எருசலேமை விட்டு போகாமல் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்றார். ஆமென். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொன்னார். இதை நீங்கள் கொஞ்சம் கவனமா புரியணும். பிதாவின் வாக்குத்தத்தம் என்று சொன்னால் என்ன? யோவேல் 2:28, நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றும். யாவர் மேலும், அது அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். யாவர் மேலும், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனத்தையும் காண்பார்கள் என்று சொல்லி யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக கிமு கிட்டத்தட்ட 830 இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு கிட்டத்தட்ட 830 ஆண்டுகளுக்கு முன்பதாக யோவேல் தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தம் தான் பிதாவின் வாக்கு தத்தம். ஆமென். இதைதான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது சீசர்களுக்கு இன்னொரு இடத்திலே சொன்னார். யோவான் 16ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். யோவான் 16ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். தேற்றரவாளன் என்றால் பரிசுத்த ஆவியானவர். நான் போகிறது நலமாயிருக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போவதற்கு போன பின்பு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். இதுதான் பிதாவின் வாக்கு தத்தம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுருவும் அங்கு சொல்லுகிறார். இயேசு பிதாவின் வாக்கு தத்தத்தை பெற நீங்கள் காத்திருங்கள். இந்த பிதாவின் வாக்கு தத்தத்தை பெற காத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி போன போது கிட்டத்தட்ட 120 பேர், பேதுரு, யாக்கோபு, யோவான், சீசர்கள், அவருடைய தாயார் மரியாள், சகோதரிகள், சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 120 பேர் மேல் வீட்டறையிலே கூடி வந்தார்கள். ஜெருசலேமிலே அந்த 50ஆம் நாள் தான் பெந்தேகோஸ்தே நாள். அந்த பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நீங்கள் படித்து பார்க்கும்போது பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒரு இடத்துல கூடி வந்தார்கள். அப்ப அந்த நாளிலே நீங்கள் 4வது வசனத்தில் பார்க்கும்போது கூடியிருந்த எல்லார் மேலும் தேவன் பரிசுத்த ஆவியானவரை ஊற்றினார். எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். இதுதான் பிதாவின் வாக்கு தத்தம் ஏற்கனவே நிறைவேறி விட்டது. பிதாவின் வாக்கு தத்தம் ஏற்கனவே ஆதி சபையிலே ஊற்றப்பட்டது. ஆதி சபையிலே ஊற்றப்பட்டபடினாலதான் அதுல இருந்துதான் சபை ஆரம்பிக்கப்பட்டது. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அதுல இருந்துதான் ஒரு ஆவிக்குரிய சபை ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து பார்க்கும் பொழுது இவர் ஒரு ஆள் தத்துவம் உள்ளவர். இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் வெறும் ஒரு ஆவி என்று நாம் நினைத்து விடக்கூடாது. கவனிக்கணும். அங்க இங்க வேண்டாம், இங்க கவனிங்க. அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆள் தத்துவம் உள்ளவர், வெறும் ஒரு ஆவி அல்ல.
இந்த பரிசுத்த ஆவியானவர் யார் என்றால் நித்திய திரியேக தேவனில் ஒருவர் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். பிதாவுக்கு எவ்வளவு கனமோ, குமாரனுக்கு எவ்வளவு கனமோ, பரிசுத்த ஆவியானவருக்கும் அதே கனத்தை நாம் என்ன பண்ண வேண்டும்? நாம் கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவர் நித்திய திருத்துவ தேவனில் ஒருவராக இருக்கிறார். திருத்துவம் என்று சொன்னால் அதை புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினம். திருத்துவத்தை பற்றி வேதத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் ஒரு பகுதியை நாம் படித்து பார்க்கும் பொழுது திருத்துவத்தை குறித்து ஒரு இடத்துல நாம் கண்டுகொள்ள முடியும். இயேசு ஞானஸ்நானம் பெறும் பொழுது அங்கு திருத்துவ தேவனாக, அங்கு திரியேக தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் அங்கு கிரியை செய்வதை நாம் என்ன பண்ண முடிகிறது? காண முடிகிறது. அப்ப திருத்துவத்தை குறித்து விளக்க வேண்டுமானால் அதற்கு இன்னொரு பாடம் நாம் எடுக்க வேண்டும். இன்றைக்கு நாம் அதை குறித்து அதற்குள்ளாக நான் போகவில்லை. ஆனாலும் அந்த திருத்துவத்தை குறித்து பார்க்கும்போது அந்த வசனத்தை படிங்கள். மார்க்கு 1 அதிகாரம் 10-11 வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, இயேசு ஞானஸ்நானம் எடுக்கும் போது அவர் ஜலத்திலிருந்து, இங்கு யார்? இயேசு. ஆமென். இயேசு இருக்கிறார். அவர் என்று சொன்னால் யார்? இயேசு ஜலத்திலிருந்து கரையேறுகிறார். இப்ப இயேசு அங்கு இருக்கிறார். இயேசு ஞானஸ்நானம் வரும்போது இயேசு ஜலத்திலிருந்து கரையேறுகிறார். இப்பொழுது வானம் என்ன பண்ணுகிறது? திறக்கப்பட்டது. ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்கி வந்துகிறார். இப்ப திரியேக தேவன் இயேசு இருக்கிறார். இரண்டாவது யார் இருக்காங்க? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் மேல் இறங்கி வருகிறது அவர் காண்கிறார். அடுத்த வசனம் கண்டிவா. அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று வானத்திலிருந்து யார் பேசினது? பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். இயேசு யோர்தான் நதியில் இருக்கிறார். அப்ப பிதாவாகிய தேவன் அங்கிருந்து பேசுகிறார். இப்போ நீங்க புரிந்து கொள்ளணும், திருத்துவ தேவன் எப்படி செயல்படுகிறார், திருத்துவ தேவன் எப்படி கிரியை செய்கிறார். 3 கடவுள் அல்ல, 3 விதங்களிலே செயல்படுகிறார்கள். மூவரும் ஒன்றுதான். பல பல விதங்களிலே அவர்கள் செயல்படுகிறார்கள். பாருங்கள், பிதா பேசுகிறார், ஆவியானவர் வந்து நிரப்புகிறார், இயேசு அங்கே என்ன பண்ணுகிறார்? ஞானஸ்நானம் பெறுகிறார். இப்படிதான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஒருவரும் 3 பேரும் தனித்தனியாக செயல்படுவதில்லை. அல்லேலூயா. அவர்கள் இணைந்து செயல்படுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. இன்னொரு இடத்துல சொல்லுங்க, நாம் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இயேசுவும் பிதாவும் ஒன்று, பரிசுத்த ஆவியானவரும் ஒன்று. சரி, இந்த ஆதியிலிருந்து இன்று வரைக்கும் ஆவியானவர் இருந்து கிரியை செய்து வருகிறார். என்றிலிருந்து, ஆதியிலிருந்து, உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்பு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இருந்தாரே, அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவர், ஆமென், அந்தந்த காலங்களிலே வித்தியாசமான விதங்களிலே இந்த ஆவியானவர் கிரியை செய்து வருகிறார். பாருங்க, எனவேதான் இந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே கூடி வந்தபடினால்தான் நம்முடைய சபைகளுக்கு என்ன பெயர்? பெந்தேகோஸ்தே என்ற பெயர் வந்தது. ஆதி சபை அதுதான். ஆதி சபை பெந்தேகோஸ்தே அனுபவத்தை உடைய சபைதான் ஆதி சபை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பலர் பெந்தேகோஸ்தே சபை என்றால் என்ன சொல்லுவார்கள்? வெண்மையும் போட்டுக்கொண்டு ஆலயங்களுக்கு போவார்களே சிலர், அந்த சபையார் தான் பெந்தேகோஸ்தே சபையார் என்று பலர் சொல்லுவார்கள். அது தவறு. பெந்தேகோஸ்தே சபை என்று சொன்னால் பெந்தேகோஸ்தே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஆவியினால் நடத்தப்படுகிற சபை எல்லாம் பெந்தேகோஸ்தே சபைதான். நீங்கள் ஒரு பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்கள் என்றால் அதற்கு அடையாளம் என்ன? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று பரிசுத்தாவில் நிரம்பி பரிசுத்தாவினால் நடத்தப்படுகிறோமே, ஆனால் நாம் ஒரு பெந்தேகோஸ்தே நபர். அல்லேலூயா. நான் ஒரு பெந்தேகோஸ்தே அனுபவம். பெந்தேகோஸ்தே என்பது அது ஒரு மதம் அல்ல. பெந்தேகோஸ்தே என்பது அது ஒரு அனுபவம். அல்லேலூயா. சிலர் நகைகளை போட்டிருக்கிறாங்க, சிலர் நகைகளை போடல. ஆனால் நகைகளை போட்டிருக்கிறவர்கள் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இருக்கிறார். அல்லேலூயா. அதனால சிலர் வெண்வஸ்திரம் போட்டிருப்பாங்க, சிலர் கலர் வஸ்திரம் போட்டிருப்பாங்க. கலர் வஸ்திரம் போட்டு யூதர்கள் எல்லாரும் கலர் வஸ்திரம் தான் போட்டாங்க, அவங்க வெண்வஸ்திரம் போடல. அப்ப அவங்க மேலும் யார் வந்து இருந்தது? பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். அப்போ
பெந்தேகோஸ்தே என்று சொன்னால் வெண்மை வெண்மை போடுகிறவர்கள் தான் பெந்தேகோஸ்தே சபையார் என்று நினைக்க கூடாது. நம்முடைய அசம்பிளி சகாடு சபை முழுவதுமாக பெந்தேகோஸ்தே சபை. அல்லேலூயா, ஆமென். பெந்தேகோஸ்தே அனுபவம் உள்ள ஒரு சபைகள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிறது. அதுல யாரெல்லாம் இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பெந்தேகோஸ்தே நபர்கள், பெந்தேகோஸ்தே சபைகள். எனவே நாம் பெந்தேகோஸ்தே என்று சொல்வதற்கு பலருக்கு வெட்கம். நாம் பெந்தேகோஸ்தே என்று சொல்ல மாட்டார்கள். மெயின் லைன் சர்ச்சுக்கு போறவங்க ஆமென் பரிசுத்த ஆவியை பெற்றாலும் நாங்க என்னன்னு சொல்லுவாங்க, நாங்க சிஎஸ்ஐ. ஏன் பெந்தேகோஸ்தே பரிசுத்த ஆவியானவரை அப்படி சொல்றதுனால என்ன பண்றோம், நம்ம சீட்டிங் பண்றோம். பரிசுத்த ஆவியானவர் எல்லோருக்கும் கிடைக்கவில்லை, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. சரி, நான் சொன்னேன் பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார். பல தரப்பட்டதான விதங்களிலே, வித்தியாசமான விதங்களிலே ஆவியானவர் கிரியை செய்து வருகிறார். கர்த்தர் நல்லவர். பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து வருகிறார். பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து வருகிறார். எப்படி கிரியை செய்தார் என்றால், சிருஷ்டிப்பில் ஆவியானவரின் பங்கு உண்டு. சிருஷ்டிப்பின் போது ஆவியானவருடைய பங்கு இருந்தது. யோபு 26ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, யோபு 26ஆம் அதிகாரம் 13வது வசனம், தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். போதும் பாருங்க, வானத்தையும் பூமி, இது ஒரு வசனம். நிறைய வசனங்கள் இருக்கிறது. அப்போ ஆவியானவரை கொண்டுதான் அந்த வானங்கள் பூமிகள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை முதலாவது படியுங்கள். 1, 2. பாருங்க, இந்த சிருஷ்டிப்பின் நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் அவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். அவர் கிரியை செய்து கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். 2:7 நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை, தேவனாய கர்த்தர் ஜீவ சுவாசத்தை ஊதினாரே, அது யார்? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, ஆமென். தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய ஜீவன்கள் நாம் வாழுகிறோமே, இது பரிசுத்த ஆவியுடைய ஜீவன். அல்லேலூயா, ஆமென், சோத்திரம். தொடர்ந்து ஜீவன்கள் வாழ உதவி செய்து கொண்டிருப்பது இந்த பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். எங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் வாழ்க்கையில் முற்றிலும் ஆளுகை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களில் முற்றிலும் கிரியை செய்வீராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்ப சிருஷ்டிப்பின் நாட்களிலே, ஆதி நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து சிருஷ்டித்தார். நம்ம எல்லாம் சிருஷ்டித்தார். எல்லா வானத்தையும் பூமியும் எல்லா ஜந்துக்களையும் உருவாக்கும் போது ஆவியானவருக்கு பெரிய ஒரு பங்கு இருந்தது. இரண்டாவதாக, தீர்க்கதரிசிகள் மூலம் தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக கிரியை செய்து போதித்து நடத்துவதற்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த ஆவியானவர் பெரிய உதவியாக இருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். ஏசேயா, எரேமியா, எசேக்கியேல், எலியா, எலிசா, தெபோராள் என்று பலவிதமான தீர்க்கதரிசிகள் மூலமாக இவர்களுக்குள்ளாக இந்த ஆவியானவர் போய், ஆமென், அவர்களோடு இருந்து தீர்க்க தரிசனத்தின் வல்லமையை வெளிப்படுத்தி ஜனங்களை, ஆமென், அன்றைக்கு சத்தியத்துக்கு நேராக நடத்துவதற்கும் இந்த ஆவியானவர் உதவியாக இருந்தார். அல்லேலூயா. ஒரு ராஜா தவறு பண்ணும்போது, ஆமென், ஜனங்கள் தவறு பண்ணும்போது இந்த தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும். இவர்கள் போய் இது தவறு, இது சரி, இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்று சொல்லி அன்றைக்கு இருந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாத அன்றைக்கு இருந்ததான யூத ஜனங்களை, ஆமென், ஆண்டவர் நடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்டவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கும் அவர் இருந்தார். அது மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்திலே மூன்றாவது பார்க்கும் பொழுது குறிப்பிட்ட வேலையை செய்வதற்கு மனிதர்களை ஆவியினால் நிரப்பி அவர் பயன்படுத்தினார். குறிப்பிட்ட வேலைகளை செய்வதற்கு. அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டு காலத்திலே எல்லாரோடும் இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்திலே பரிசுத்த ஆவியானவர் எல்லாரோடும் இல்லை. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்திலே 120 பேர் கூடியிருந்த போது 120 பேரையும்
நிரப்பினார். புதிய ஏற்பாட்டு சபைக்கும் பழைய ஏற்பாட்டு சபைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆமென். பழைய ஏற்பாட்டிலே ஆமென் குறிப்பிட்ட வேலையை செய்வதற்கு மனிதர்களை ஆவியினால் நிரப்பி அந்த வேலை செய்கிறது வரைக்கும் ஆவியானவர் அவர்களோடு இருப்பார். சவுலை குறித்து பாருங்கள். ஒரு ராஜாவாக அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். கர்த்தருடைய ஆவியானவர் அவனோடு இருந்தான். அவனோடு இருக்கும் பொழுது அவன் தீர்க்க தரிசனம் கூட சொன்னான். ஆனால் அவனை விட்டு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஏன் போய் விடுகிறார் என்றால், அவர் போவதற்கு அவர் ஏன் அவனை விட்டு போகிறார்னா, அவனை ராஜா சிங்காசனத்திலிருந்து இறக்க போகிறார். இவன் இந்த வேலையை செய்தது இனி போதும். ஏன்னா அவனுக்குள்ள பல முரட்டாட்டங்கள் வந்தது. இவன் இந்த வேலையை செய்தது போதும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அந்த வேலையை அந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் அதை செய்ய முடியாது. அந்த அபிஷேகம் இல்லாமல் அந்த ராஜாவாக ஜனங்களை என்ன பண்ண முடியாது, நடத்த முடியாது. எனவே முதல்ல யார் வெளியில வந்துடுறார்? ஆவியானவர் அவனை விட்டு வெளியில வர்றார். வந்த உடனே என்ன வந்துச்சு? பொல்லாத ஆவி வந்துச்சு. அதோட கொஞ்ச நாள்ல பாருங்க, அவன் பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து கில்போவா மலையிலே பெலிஸ்தியர்களால் வெட்டுண்டு மரித்து போனார்கள். அதற்கு பின்பு யார் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்தார்? தாவீதின் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். ஆமென். அபிஷேக தைலம் அவன் மேல் இறங்கி வந்தபோது ஆமென் பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இறங்கி வந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவராக இரு. சாமுவேல் எப்பொழுது அபிஷேகத்தை தைலத்தை ஊற்றுகிறார் அப்பொழுது கர்த்தருடைய ஆவியான அபிஷேக தைலம் என்றால் அது பரிசுத்த ஆவிக்கு அடையாளமா இருக்கிறது. அக்கினி பரிசுத்த ஆவிக்கு அடையாளமா இருக்கிறது. எண்ணெய் பரிசுத்த ஆவிக்கு அடையாளமா இருக்கிறது. புறா பரிசுத்த ஆவிக்கு அடையாளமா இருக்கு. காற்று பரிசுத்த ஆவிக்கு அடையாளமா இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். பாருங்க, அந்த நாட்களிலே யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். ஏனென்றால் யோசேப்பை கொண்டு ஒரு வேலையை அவர் செய்ய வேண்டியதாக இருந்தது. என்ன வேலை? ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க படித்து பார்க்கும்போது, அநேகருக்கு ஜீவ ரட்சணை செய்யும்படியாக அவனோடு கர்த்தர் இருந்து எங்க அனுப்பினார்? எகிப்துக்கு அனுப்பினார். அப்படியானால் தேசம் பஞ்சமா இருக்கிறது. அநேகரை அதிலிருந்து காப்பாற்ற வேண்டும். அதற்கு ஒரு ஞானமுள்ள ஆவி பெற்ற மனிதன் தேவை. அப்ப ஞானம் அவனுக்குள்ள எப்படி வருகிறது? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஞானம் வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த ஞானம் அவனுக்கு வருகிறபடினாலே ராஜா என்ன பண்ணுகிறார்? இவ்வளவு பரிசுத்த ஆவியின் ஞானமுள்ள உன்னை தவிர வேறு ஒருவரும் இந்த ராஜ்யபாரம் செய்வதற்கு இந்த காலகட்டத்திலே தகுதியானவர்கள் அல்ல என்று சொல்லி தான் போட்டிருந்ததான அந்த முத்திரை மோதிரத்தை எடுத்து யாருக்கு போடுகிறார்? யோசேப்புக்கு போடுகிறார். இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனோடு இருந்தபடினாலே ஞானத்தின் ஆவினால் நிரப்பி அந்த பஞ்ச காலங்களிலே ஜனங்கள் மரிக்காதபடி எகிப்து தேசத்துக்கு மட்டுமல்ல அக்கம் பக்கத்தில் இருக்கிற தேசங்களுக்கும் அவன் ஒரு ஆசீர்வாதமாக இருந்தான். இந்த கர்த்தருடைய ஆவியானவர் அவனோடு இருந்தபடினாலே. பெசலேலை நீங்கள் குறித்து பார்க்கும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்தை வேலை செய்ய வேண்டும். அதற்கு ஆண்டவர் தெரிந்தெடுத்த ஒரு பாத்திரம், மோசேயின் மூலமாக தெரிந்து கொண்ட பாத்திரம் பெசலேயேல். பெசலேயன் மேல் தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றி ஞானத்தின் ஆவினால் நிரப்பி, நீங்க படித்து பார்த்தா தெரியும். வீட்டுல போய் யாத்திராகமம் 31:1-5 இப்ப படிக்க வேண்டாம். அவன் மேல் ஞானத்தின் ஆவியை வைத்து ஒவ்வொன்றை யூகித்து செய்வதற்கு ஆசரிப்பு கூடாரம் இப்படிதான் கட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு ஸ்கெட்சை ஆண்டவர் கொடுத்தார், பிளானை கொடுத்தார். அதை இப்படிதான் கட்ட வேண்டும் என்று சொல்லி அதை கட்டுவதற்கு எல்லாரும் கட்ட முடியாது அல்லவா? நல்ல ஞானத்தை, இந்த ஞானத்தின் ஆவியை கொடுத்து ஆமென் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு மட்டும் யாரை பயன்படுத்தினார்? பெசலேயேலை. ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு காலகட்டங்களிலே சில மனிதர்களை எடுத்து நியாயாதிபதிகளை நீங்கள் பார்த்தால் பல நியாயாதிபதிகள் இருந்தார்கள். அதிலே விசேஷமாக கிதியோன் என்று சொல்லக்கூடியதான நியாயாதிபதியை பார்க்கும்போது நியாயாதிபதிகள் 6:14 படித்து பார்க்கலாம். மீதியானியரிடத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் சிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களை மீட்பதற்கு யாரை எடுத்து பயன்படுத்தினார்? கிதியோனை எடுத்து ஆண்டவர் என்ன பண்ணினார்? இந்த கிதியோன் மேலே தேவன் தம்முடைய ஆவியை வைத்தார். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்போ ஜனங்களை விடுதலையாக்குவதற்கு யாரை எடுத்து பயன்பட? கிதியோனை. கிதியோன் சாதாரணமான மனிதன் தான். நான் சின்னவன் என்று சொல்லுகிறான். ஆனால் அந்த சின்னவன் மேலே தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியை வைத்து அந்த ஜனங்களை மீட்க வேண்டும், மீதியானிருந்து ஜனங்களை மீட்க வேண்டும் என்பதற்காக ஒரு குறிப்பிட்ட காலங்களிலே கிதியோனோடு கர்த்தர் இருக்கிறார். சிம்சோனை குறித்து பார்க்கும் பொழுது நியாயாதிபதிகள் 13:5 நீங்கள் படித்து பார்க்கலாம்.
பெலிஸ்தியர்களிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்கு தேவன் தம்முடைய ஆவியை அவன் மேல் வைத்தார். அதனால அவன் பலசாலியா இருந்தான். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் அவனோடு இருக்கும்போது அவன் என்னென்ன காரியத்தை செய்தான்? ஒரு தாடை எலும்பை எடுத்து, பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பெலிஸ்தியரை கொண்டான். 300 நரிகளை தீ வைச்சான். பாருங்க, வாசல் நிலை கால்களை அவன் தூக்கிட்டு போறான். அவ்வளவு பலசாலியா இருந்தான். ஏன்? பரிசுத்த ஆவியானவர் அவனோடு இருந்தான். அவனுக்கு முன்னாடி ஒருத்தர் என்ன பண்ண முடியாது. சிங்கத்தை என்ன பண்ணிட்டான்? கிழிச்சு போட்டுட்டான். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இந்த பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒவ்வொரு நபர்களை தெரிந்தெடுத்து அவர்களோடு இருந்து அவர்களை கொண்டு என்ன வேலையை செய்ய வேண்டுமோ அந்த வேலையை செய்வதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் அவளோடு இருந்தார். இப்படி நிறைய பேர் இருக்காங்க. தெபர் ஆளை பார்க்கலாம், நியாயாதிபதிகள் நிறைய பேர், ஒவ்வொன்றா சொல்லிட்டு போகலாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அதே போல யோசுவாவை பாருங்கள். உபாகமம் 34:9 மோசே தன்னுடைய கரத்தை யோசுவா மேல் வைக்கும் பொழுது அவன் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்படுகிறான். ஞானத்தின் ஆவி யார் கொடுக்கிறது? கர்த்தர். கர்த்தருடைய ஆவியானவர் ஞானத்தின் ஆவியை கொடுக்கிறார். இப்பொழுது மோசே எந்த அளவில் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினானோ அந்த அளவில் அதை பெஸ்டா, அல்லேலூயா, ஒருவனும் அவனுக்கு எதிர்த்து நிற்காத அளவுக்கு ஆண்டவர் அந்த சபையை அமைதலாய் நடத்துவதற்கு யாரை பயன்படுத்தினது? யோசுவாவை. பாருங்க, அப்படியானால் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு தேவ மனிதர்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவர்களுடைய பலத்தினால் செய்ய முடியாது என்பதை ஆவியானவர் அறிந்தபடினாலதான் அவர்களோடு பலனாக அவர் இருந்தார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் பலனாய் அவர்களோடு இருந்து, ஞானமாய் அவர்களோடு இருந்து, யுத்திகளை புத்திகளை கர்த்தர் கொடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாய் செய்தார். சாலமோன் கட்டின தேவாலயம், அதை கட்டுவதற்கு சில நபர்களை எழுப்பினார். ஒவ்வொரு காரியங்களையும் செய்வதற்கு ஆமென் ஞானமுள்ள நபர்கள் மேல் ஆவியானவர் போய் சேரும்போது அவங்க ஞானவான்களா மாறிட்டாங்க. யோசேப்பு ஒரு அடிமைதான், ஆனா அவனுக்குள்ள இந்த ஆவியானவர் வந்தபோது அவன் ஞானவனாய் மாறினான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்துல நான் சொன்னேன். எல்லோர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இல்லை. எல்லாரோடும் ஆண்டவர் பேசவும் மாட்டார். எல்லாரும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியாது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, புதிய ஏற்பாட்டு காலத்திலே பரிசுத்த ஆவியானவர் 1 கொரிந்தியர் 6:19 படி, புதிய ஏற்பாட்டு காலத்துல புதிய உடன்படிக்கை நாட்களில இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்க வந்து தங்கி இருக்கிறார்? யாரை தெரிந்தெடுத்தார் ஆலயமாக? நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறார்? ஆலயமாக தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிறதும் ஆகிய பரிசுத்தாவினுடைய ஆலயம். இப்போ உங்க சரீரத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? என்னுடைய சரீரம். நம்ம சரீரத்தை என்ன சொல்லுவோம்? இது என்னுடைய சரீரம். நம்மளை யாராலும் தொட்டா என்ன பண்ணிடுவோம்? நம்மள ஒரு அடி அடிச்சா நம்ம என்ன பண்ணிடுவோம்? நீங்க எல்லாம் அடிக்கவே மாட்டீங்க, நல்ல ஆட்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு தோத்திரம். அல்லேலூயா. ஆனா இயேசுவோட நம்ம எல்லாம் சாது, அப்படித்தானே? வீட்டுல வந்து பாருங்க, அப்பதான் தெரியும்னு சொல்றீங்க. புருஷன் ஒண்ணு அடிச்சா நான் 10 அடி பாய்வேன். ஓகே, இருக்கட்டும். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்கள் தங்கி இருக்கிற ஆலயமா இருக்கிறது. நீங்கள் இந்த சரீரம் யாருடையதா? இந்த எண்ணம் நமக்கு எல்லாருக்கும் இருக்கணும். இந்த சரீரம் யாருடையது? ஒருவன் இந்த சரீரத்தை கெடுத்தால், சரீரமாகிய ஆலயத்தை கெடுத்தார். இந்த சரீரத்தை தான் வாசம் பண்ணும்படியா கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. இந்த சரீரம் நிஜமான சரீரம் அல்ல, இது ஒரு கட்டிடம். அல்லேலூயா. இங்கு யார் வந்து வாசம் பண்ணுகிறார்? கர்த்தர் வாசம் பண்ணுவதற்கு தெரிந்தெடுத்த ஒரு பாத்திரம் தான் நீங்களும் நானும். அல்லேலூயா. இந்த சத்தியம் நமக்கு புரியணும். பாருங்க, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களை தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயம். அப்ப நம்ம சரீரம் கரையில்லாமல், திரையில்லாமல், பிழையில்லாமல் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் இந்த சரீரம், வசனம் சொல்லு, இந்த சரீரம் வேசித்தனத்துக்குரியதல்ல. இந்த சரீரம் கர்த்தருக்கே உரியது. வாயின் வார்த்தைகளாயிருந்தாலும் சரி, நம்முடைய இருதயத்தின் நினைவுகளாயிருந்தாலும், இங்கு யார் இருக்கா? இந்த ஆலயத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். கொலோசியரில் சொல்லப்படும் இது மகிமையின் நம்பிக்கை என்று சொல்லுகிறார். இது ஒரு ரகசியம் என்று சொல்லுகிறார்.
இந்த ஆண்டவர் நமக்குள்ளாக இருக்கிறாரா? அன்றைக்கு வெளியில இருந்தால் இன்றைக்கு நம்மோடு அவர் இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். ஆமென். பரிசுத்தாவுடைய ஆலயமா இருக்கிறது, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. எனவே நாம் நினைக்கணும், ஏன் நான் கர்த்தருடையவன். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை நான் தங்குவதற்கு இடம் கொடுப்பா. நான் வந்து உன்னில் தங்கக்கூடிய அளவுல ஒரு தகுதி உள்ள, கவனிக்கிறீங்களா பிள்ளைங்க எல்லாம், நான் வந்து உங்களில் தங்குவதற்குரிய ஒரு தகுதி உள்ள பாத்திரங்களாக, சரீரமாக நம்முடைய சரீரம் இருக்க வேண்டும். சவுலை விட்டு ஆண்டவர் போய்விட்டார். காரணம் என்ன? அவனுடைய வாழ்க்கையில கீழ்ப்படியாமை, முரட்டாட்டம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தபடினாலே அந்த ஆலயத்தை விட்டு ஆண்டவர் என்ன பண்ணி விட்டார்? போய்விட்டார். அப்போ நாம் தான் புதிய ஏற்பாட்டில் விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் இந்த வாக்குத்தத்தம் பொருந்தும். அப்போஸ்தலர் 1:5 படிக்கிறோம், பிதாவின் வாக்குத்தத்தம் என்று பார்க்கிறோம். இந்த பிதாவின் வாக்குத்தத்தம் என்று சொன்னால் பிதா நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஆமென். யார் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம்? பிதா நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் பிள்ளைகளுக்கு உரியது. பரமபிதா நம்முடைய ஆண்டவர், அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் பிள்ளைகளாகிய நாம் எல்லாருக்கும் உரியது. எனக்கு உரியது அல்ல. எனக்கு இந்த பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் தரமாட்டார் என்று நாம் சொல்லக்கூடாது. பிதாவின் வாக்குத்தத்தம் என்றால் பிள்ளைகள் எல்லாருக்கும் உரியது. நாம் தான் அந்த வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகள். எனவே இந்த வாக்குத்தத்தம் புதிய ஏற்பாட்டு காலத்தில், புதிய உடன்படிக்கை நாட்களில் எனக்கு கிடைக்குமா, இந்த பிதாவின் வாக்குத்தத்தை நான் பெற முடியுமா என்ற சந்தேகம் நமக்கு தேவையில்லை. எல்லாருக்கும் ஆண்டவர் தருவார். அத்தனை பேர் மேலும் வந்து இறங்கினார். நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லார் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து தங்கும் போது நாம் நல்லவர்களாக மாறிவிடுவோம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒன்று என்னன்னா, பிதாவின் வாக்குத்தத்தம் எல்லோருக்கும் உரியது என்ற ஒரு ஆழமான விசுவாசம் நமக்கு. அப்பா ஒரு வாக்குத்தத்தம் பிள்ளைகளை பார்த்து சொல்றாருன்னா, அந்த வீட்டுல 5 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா 5 பிள்ளைகளுக்கும் உரியது. ஒரு பிள்ளைக்கு தான் கொடுப்பார், இன்னொரு பிள்ளைக்கு கொடுக்க மாட்டார் என்பதல்ல. எல்லோரையும் ஆண்டவர் தம்முடைய ஆவினாலே நிரப்ப ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். இந்த பிதாவின் வாக்குத்தத்தத்தை நம்ம பெறணும்னா, அதாவது எல்லாருக்கும் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று சொல்லி அப்போஸ்தலர் 10:38 படிக்கிறோம். அதே போல கொர்நேலியு வீட்டில் அநேகர் கூடி இருந்தாங்க. அத்தனை பேர் மேலும் பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது அங்கு கூடியிருந்த அத்தனை பேர் மேலும் தேவன் தம்முடைய ஆவி அளவில்லாமல் ஊற்றினார். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்று அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப எல்லாரும் என்ன பண்ண முடியும்? இதை பெற்றுக்கொள்ள முடியும். பெற்றுக்கொள்ள முடியாது என்று ஒருவரும் நினைக்கவே கூடாது. இன்றைக்கு முதல் சத்தியம் அதுதான். எல்லாரையும் ஆண்டவர் நிரப்புவார். அல்லேலூயா. தீயோர் மேலும் நல்லோர் மேலும் மழை பெய்து தீயோரையும் பாதுகாக்கிறார், நல்லோரையும் பாதுகாக்கிறார். தீயோரும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், நல்லோரும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்படியானால் இந்த பரிசுத்த ஆவியானவர் எல்லாரையும் நிரப்புவார். எனக்கு கிடைக்காது, நான் இந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ள மாட்டேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்க. அது பிதாவின் சொத்து நமக்குரியது, பிதாவின் வாக்குத்தத்தம் நமக்குரியது. பேதுரு அன்றைக்கு பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுகிறார், இன்றைக்கு நடக்கக்கூடியது இது பிதாவின் வாக்குத்தத்தம், யோவேலினால் சொல்லப்பட்டது நடந்தது என்று சொல்றார். அப்படியானால் இன்றைக்கும் அதே தேவன் நம்மை நிரப்ப வல்லமுள்ள தேவன். முதலாவது இந்த தடை கற்களை மாறிடணும். ஆண்டவர் என்னை நிரப்ப வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அதுக்கு முக்கியம் என்ன அப்படின்னா, பாவ மன்னிப்பு அவசியம். இப்போ இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா பாவ மன்னிப்பு. அப்போஸ்தலர் 2:38 பேதுரு என்ன சொல்லுகிறார்? அப்போஸ்தலர் 2:38 பாவ மன்னிப்பை பெற்று ஞான ஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவீர்கள். சிலர் ஞான ஸ்நானம் பெறுவதற்கு முன்பதாகவே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை என்ன பண்ணுவாங்க? பெற்றிருப்பாங்க. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்ற உடனே நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப பாவம், அறிக்கை பண்ணாத பாவங்கள் ஏதாயிலும் நமக்குள்ளே இருக்கும். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வதற்கு
தடையாக இருக்கிறது. இரண்டாவதாக பார்க்கும்போது விசுவாசம் அவசியம். ஒன்று, இந்த பரிசுத்த ஆவியானவர் உண்டு என்று விசுவாசம் வேணும். நிறைய பேர் சொல்ற என்னன்னா, அந்நிய பாஷை பேசுகிற ஆட்கள், அபிஷேகத்தில் நிறைந்த அந்நிய பாஷை பேசுகிற ஆட்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் இதை நம்பவே இல்லை, இதை நான் என்ன பண்ணல, விசுவாசிக்கவில்லை. இப்படி ஒன்று உண்டு என்று சொன்னால் அதை கேலி பண்ணுகிற ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட உண்டு. யாரால அபிஷேகத்தில் நிரம்பிட்டா உடனே என்ன பண்ணுவாங்க, தூரத்துல இருந்து பார்த்து அங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண கைத்தட்டி சிரிக்கிற ஆட்கள் எல்லாம் உண்டு. ஏன் அப்படி செய்யறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன இல்ல, பரிசுத்த ஆவியானவர் உண்டு என்று விசுவாசம் இல்லை. முதலாவதாக பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கணும். இப்ப நம்ம ஒரு மனிதனுடைய சொந்த கருத்தை ஒருத்தர் விசுவாசிக்க வேண்டாம், வசனம் இருக்கிறது. அல்லேலூயா. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள், அந்நிய பாஷை பேசினார்கள், தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் என்று வசனம் இருக்கிறது. அப்படியானால் இதை முதலாவது விசுவாசிக்கணும். இரண்டாவது, தாழ்மான மனப்பான்மை இருக்கக்கூடாது. எனக்கு தருவாரா, நான் அவ்வளவு நல்லவன் அல்ல, நான் எவ்வளவு பாவம் செய்தேன், என்னை ஆண்டவர் நிரப்புவாரா, அப்படி நம்ம சந்தேகப்பட வேண்டாம். அதுதான் நான் சொன்னேனே, பாவம் செய்த எப்பேற்பட்ட பாவத்தையும் ஆண்டவர் மன்னிக்கிற தேவன். உன் பாவம் இரத்தாம்பரம் போல் சிவப்பாயிருந்தாலும் அதை வெண்மையாய் மாற்றுகிற தேவன். இயேசு கிறிஸ்து இரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி நம்மை சுத்தமாக்கும். அப்போ பரிசுத்த ஆவியானவரை நம்ம வர்றோம். முதலாவது பாவ மன்னிப்பு, இரண்டாவது ஆவியானவர் உண்டு என்று விசுவாசம், இரண்டாவது இதே ஆவியானவர். இப்ப பாவம் மன்னிக்கப்பட்ட பின்பு நம்மை பாதியாக ஆண்டவர் பார்க்க மாட்டார், நம்மை நீதிமானாக பார்க்கிறார். யாருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் எல்லாரும் ஆண்டவர் எப்படி பார்க்கிறார், நீதிமான்களாக பார்க்கிறார், பரிசுத்தவான்களாக பார்க்கிறார். யாரெல்லாம் மனதார தங்கள் பாவங்களை அறிக்கை பண்ணி தன் தவறுகளை உணர்ந்து அறிக்கை பண்ணினார்களோ அவர்கள் எல்லோரும் அவர் பாவியாக பார்க்கவில்லை, நீதிமானாக பார்க்கிறார். அப்படியானால் என்னை நீதிமானாக பார்க்கிற ஆண்டவர் என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்புவார் என்று என்ன பண்ண வேண்டும், ஆழமாய். ஆமீன். ஒரு பாஸ்டர் இன்னைக்கு பெரிய ஊழியக்காரராக இருக்கிறார். 2 வருடங்களாக அவர் போய் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார், அழுது கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு கிடைக்கவில்லை. ரொம்ப தாகம், ரொம்ப வாஞ்ச, எல்லா ஆராதனையும் ஒழுங்கா போயிருவார், எல்லா காரியத்திலும் ஒழுங்கா இருப்பார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இல்லை. ஆனால் ஒரு நாள் என்னை நிரப்பும் என்று ரொம்ப உடைக்கப்பட்டு கேட்டாராம். உபவாசம் பண்ணி உடைக்கப்பட்டு கேட்டும்போது ஆண்டவர் அவரை அந்த ஆராதனையில தொட்டாராம், அவரை நிரப்பினாராம். அவரால கட்டுப்படுத்த முடியல. எந்த அளவுல அவர் காத்திருந்தாரோ அந்த அளவுல அவர் காலையில் சாயங்காலம் வரைக்கும் அந்த அந்நிய பாஷை பேசுவது அவரால் என்ன பண்ண முடியவில்லையா, நிறுத்தவே முடியவில்லை. அந்த அளவுல ஆண்டவர் நிரப்பினார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். பெத்தேல் வேதாகம கல்லூரியிலே அப்படிதான் நடந்தது. 40 பேர் கிட்டத்தட்ட பைபிள் காலேஜ் படித்துக் கொண்டிருந்தாங்க. ஒரு இரவிலே கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன்பதாக அமெரிக்காவிலே லாஸ் ஏஞ்சல் பட்டணத்திலே அந்த பைபிள் காலேஜிலே படித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு ராத்திரியிலே அவர்கள் எல்லோரும் கூடி பரிசுத்த ஆவியானவர் உண்டு என்று சொல்லி வேதத்தை படித்து அவர்கள் ஜெபம் பண்ணி தியானம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அந்த பிரின்சிபால் பெறல பரிசுத்த ஆவியானவர். முதல்ல அங்க இருக்கக்கூடிய மாணவி ஆக்னஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மாணவி என்ன பண்ணா, பிரின்சிபாலை பார்த்து என் மேல கை வைங்க, இந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளட்டும் சொல்லிட்டு இவர் அந்த மகள் மேல் கை வைத்த போது அவள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாள். அவளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியவில்லை. அவள் நிரம்பினாள் நிரம்பினாள் நிரம்பினாள், பேசிக்கொண்டே இருக்கிறாள். அவள் என்ன பேசுகிறாள் என்று பக்கத்தில் யாருக்கும் தெரியாது. அவள் பின்புதான் அதை அவள் என்ன மொழியிலே பேசினாளாம், சீன மொழியிலே பேசினாளாம். சீன மொழி தெரியாது அவளுக்கு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியில் நிரம்ப அந்நிய பாஷைகளை பேசுகிறவைகளுக்கு உண்மையான அந்நிய பாஷைகளுக்கு அர்த்தங்கள் உண்டு. அதற்கு பின்பு 7 பேர் பெற்றார்கள். அதற்கு பின்பு பெரிய ஒரு ரிவைவல் வந்தது. அதிலிருந்து உருவாக்கப்பட்டதான சபைகள் தான், அதிலிருந்து வந்தவர் தான் வில்லியம் செய்மூர். அசுசா தெருவிலே வந்து அவர் சபை ஆரம்பித்து அங்கு ஒரு எழுப்புதல் வந்தது. அங்கு அவரும் பெற்றுக்கொண்டார். அங்கிருந்த எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டார். மெத்தடிஸ்ட் சபையிலே அவர் சபை ஆரம்பித்தார். அங்கு பார்க்கும்போது ஒருவரும் அபிஷேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். ஒரு அபிஷேகம்
என்று சொல்லும் போது சில சபைகளிலே கூட அவரை துரத்தி விட்டார்கள், இங்கு இதை பற்றி பேசாத அப்படின்னு. அப்புறமா அவர் கூட்டத்தை ஆரம்பித்த போது அங்கு வருகிற எல்லோரும் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள், அந்நிய பாஷை பேசினார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதிலிருந்து வந்ததுதான் இந்த அசம்பிளி சகாடு சபைகள் எல்லாம். ஊழியர்கள் வந்து அங்க இங்க சிதறி வந்து எல்லாரும் அந்த எழுப்புதலை பார்க்க போனாங்க. அந்த இன்றைக்கு அநேகர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு அதற்கு பின்பு கிட்டத்தட்ட மங்கி போன அந்த அனுபவங்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டு அநேக பெந்தேகோஸ்தே சபைகள், அநேக பிரிவினைகள் எல்லாம் வந்தது. இன்னைக்கு நிறைய ஸ்தாபனங்கள் பெந்தேகோஸ்தே அனுபவத்தை ஆமென் பிரசங்கம் பண்ணுகிற ஸ்தாபனங்களாக, தலைவர்களாக, போதர்களாக, சபைகளாக இன்றைக்கு இருந்து கொண்டு வருகிறது. அநேகர் இன்றைக்கு உலகம் எங்கிலும் ஆமென் விசுவாசிகள் கூட அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசம் அவசியம். கர்த்தர் என்னை நிரப்ப அவர் காத்திருந்து ஜெபம் பண்ணார். அடுத்ததாக கீழ்ப்படிதல் அவசியம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நீங்கள் படிங்கள். இதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அப்போஸ்தலர் 5:32, தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அவருடைய சத்தத்துக்கு என்ன பண்ணணும்? செவி கொடுக்கிறவர்களா இருக்கணும். அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும் பொழுது பெரிய ஒரு அடைக்கப்பட்ட ஒரு அறை இருக்கிறது. அதுல நிறைய பொக்கிஷங்கள் இருக்கிறது. அதுல நாம் சாவியை என்ன பண்ணிட்டோம்? தொலைச்சிட்டோம். அதனால என்ன பண்ண முடியல, அதை நம்மளால திறந்தாதான் அனுபவிக்க முடியும், திறக்க முடியல. அதே போலதான் இந்த சாவி என்று சொல்லக்கூடியதான சின்ன கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே ஆனால் அந்த பொக்கிஷத்தை ஆண்டவர் திறந்து அதை நாம் அனுபவிக்க முடியும். இந்த விலையேற பெற்ற பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் சின்ன சின்ன கீழ்ப்படியாமைகள். அல்லேலூயா. சாவியை தொலைச்சிட்டோம், எப்படி திறக்க முடியும்? அல்லேலூயா. நான் திறவுகோல் தான் சொல்றேன். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது பாவ மன்னிப்பாகிய திறவுகோல், விசுவாசம் என்கிற திறவுகோல், மூன்றாவதாக வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிற திறவுகோல், நான்காவதாக தாகம் ரொம்ப அவசியம் வேணும். தாகம் உள்ளவங்கள்ட்ட தான் தண்ணியை கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? குடிப்பாங்க. தாகம் இல்லாதவங்கள்ட்ட தண்ணியை கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? தூக்கி என்ன பண்ணுவாங்க? ஊத்திடுவாங்க. இல்லைன்னா என்ன சொல்ல, நீங்களே குடிச்சிருங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இயேசு என்ன சொன்னார்? யோவான் 7ஆம் அதிகாரம் 37, 38 வசனங்கள். யோவான் 7, 37, 38. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே, பஸ்கா பண்டிகையின் பிரதான நாளாகிய கடைசி நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, இயேசு பிரசங்கம் பண்றார். இயேசுடைய பிரசங்கம் சத்தம் போடுறார். சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து அவன் பானம் பண்ண கடவன். தாகமாயிருந்தால் என்னிடத்துல வர கடவன், என்னிடத்துல வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்துல விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ, ஆமென், தாகமாயிருக்கிறவன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தாகம் நிச்சயமா தாவீது சொல்றார், மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மாவு மேல் தாகமா இருக்கிறது. அந்த அளவுல ஒரு தாகம், ஆண்டவர் மேல ஒரு தாகம், பரிசுத்த ஆவியானவர் மேல ஒரு தாகம். ஒருவன் தாகமாயிருந்தா என்னிடத்துல வந்து பானம் பண்ண கடவன். ஆமென். அவன் உள்ளத்தின் ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடும். அளவுக்கு அதிகமான தாகம். இந்த உலகத்துல எல்லா தாகத்தை விட அதிகமான தாகம் பரிசுத்த ஆவியானவர் மேல் நமக்கு இருக்குமே. ஆனால் சிலர் ரட்சிக்கப்பட்டு உடனே பெற்றுருவாங்க. ஏன்னா ஆண்டவர் மேல அவ்வளவு தாகம் வந்துருது. சிலர் ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆகி அதை என்ன பண்றது இல்ல, அதை வாஞ்சிக்கல, தாகம் இல்ல, விரும்பல்ல. இதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஆவியானவர் ரொம்ப முக்கியம் நமக்கு. ஆவியானவர், தாகம். கடைசியாக ஜெபம் அவசியம். ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு தாரும் என்று கேட்க வேண்டும். லூக்கா 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை படியுங்கள். லூக்கா 11:13.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பொல்லாதவர்களாகிய நீங்கள் அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். சொல்லுங்க, வலது கரத்தை உயர்த்தி, நான் பரிசுத்த ஆவியை பெறுவது அதிக நிச்சயம். இன்னைக்கு நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு ஒரு வேத பாடம் போல இருக்கும். நான் ஒரு பிரசங்கமா நான் பண்ணல. அல்லேலூயா, ஆமென். ஆமா, வேத பாடம் சொன்னா சில நேரம் சிலருக்கு தூக்கம் வரும், சிலர் இன்ட்ரெஸ்டா அதை கேட்பாங்க. வேத பாடத்தை இன்ட்ரெஸ்டா கேட்கிற ஒரு கூட்டம் உண்டு, பிரசங்கத்தை இன்ட்ரெஸ்டா கேட்கிற ஒரு கூட்டம் உண்டு. அல்லேலூயா, நமக்கு வேத பாடம் வேணும். ஆமா, அருமையான கர்த்தருடைய பிள்ளை உன்னை ஆசீர்வதிப்பார்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? அதை மட்டும் கேட்கறவங்களா இருக்க கூடாது. அதனால அல்ல, வேத வசனம் வேத பாடங்கள் நமக்கு என்ன பண்ண வேண்டும்? கொஞ்சம் ஆவியானவர்னா யாரு, இன்னும் ஆவியானவரை குறித்து ஆழமா போனா நம்ம தூங்கிடுவோம். அல்லேலூயா, நிறைய காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஜெபம், அப்போ தமிழத்துல வேண்டியவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது. சொல்லுங்க, அப்ப நீங்க பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியாதா? நல்லோர் மேலும் தீயோர் மேலும் ஆண்டவர் மழையை பெய்ய பண்ணுவது போல நாம் ஒவ்வொருவர் மேலும் தேவன் நிச்சயமாய் அந்த தாகம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குமே. ஆனால் இந்த ஆவியானவர் உங்களை நிரப்புவதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற முடியும். சரி, இந்த ஆவியானவரின் அவசியத்தையும் நம்ம 2-3 வசனத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சிருக்கேன். ரட்சிக்கப்பட்டேன், ஞான ஸ்நானம் பெற்றேன், சபையிலே சேர்க்கப்பட்டேன், கிறிஸ்தவனா மாறிட்டேன். இந்த ஆவியானவர் எனக்கு தேவையா? இந்த ஆவியானவர் எனக்கு தேவையா? ஆவியானவர் இல்லாததுக்கும் ஆவியானவர் இருக்கிறதற்குரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, சில காரியங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம், ஆவியினாலே சரீரத்தின் செயல்களை அழித்தால் பிழைப்பீர்கள். நாம் பிழைக்க வேண்டுமானால், நான் நித்திய ராஜ்யத்திற்கு போக வேண்டுமானால், அந்த பிழைத்து அந்த நித்திய ராஜ்யத்துக்கு போக வேண்டுமானால் ஆவியினாலே நம்முடைய சரீரத்தின் செயல்களை அழிக்க வேண்டும். ஆமென். எந்த ஒரு தேவ பிள்ளை ஆவியானவரோடு ஆவியை பெற்று ஆவியானவரோடு நடந்து கொண்டிருக்கிறார்களோ, ஒரு நாள் அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் என்ன ஆகிறோம்? நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்கிறேன், நான் அல்ல எனக்குள் வாசம் பண்ணுகிற பாவம் அதை செய்கிறது என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவியினாலே என்னதான் நீங்க உங்க மாம்சத்தின் கிரியைகளை ஆவியானவர் இல்லாம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அல்லேலூயா, அது எழும்பிட்டே தான் இருக்கும். மாம்சம் எழும்பும், சுயம் எழும்பும், கோபம் எழும்பும், மூர்க்கம் எழும்பும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப ஆவியானவர் தான் நம்ம மாம்சத்தை கண்ட்ரோல் பண்ணுகிறவர். பலர் சுய கட்டுப்பாடு அல்ல. சுய கட்டுப்பாடுனால நம்ம என்ன பண்ண முடியாது? நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சுய கட்டுப்பாடு வேணும்னு சொல்லுவாங்க. அப்படி அல்ல. சுய கட்டுப்பாடு நல்லதுதான், நாம் முயற்சி பண்ண வேண்டும், நல்லதுதான். ஆனால் ஆவியானவர் என்ன சொன்னார்? என்ன இல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில மாம்சம் நம்முடைய சுய மாம்சம் என்றால் சுயம் நம்மை விட்டு அழிய வேண்டுமானால், அல்லேலூயா, ஒரு விடவே முடியல எனக்கு மொபைல் போனை பார்ப்பது, விடவே முடியல எனக்கு சீரியலை பார்ப்பது. எப்படியாயிலும் நான் ஒளிச்சு என்ன பண்ணிடுறேன்? அந்த சீரியலை நான் என்ன பண்ணிடுறேன்? பார்த்துறேன். இந்த காரியத்தை செய்வதில் என்னால என்ன பண்ண முடியல, விடவே முடியல. நான் எப்படியாயிலும் அதை என்ன பண்ணிடுறேன்? யாரும் பார்க்காத அளவுக்கு அதை என்ன பண்ணிடுறேன்? செய்து நான் முடித்துறேன். அதுதான் சுயம், அதான் மாம்சம். இந்த மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கணும்னா பரிசுத்த ஆவியுடைய உதவி நமக்கு தேவையா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு வரும் பொழுது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார், பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலுடைய சுயம் மாம்சத்தின் கிரியைகள் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து, மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் மாக்கும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு
இயேசு நாயகா மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா திரும்ப விழாது காரும் இயேசு நாயகா கிருபையிலாது காரும் இயேசு நாயகா இயேசு நாயகா இயேசு நாயகா கிருபையிலாது காரும் இயேசு நாயகா. நம்மளால முடியல, நம்ம பலத்தால முடியல, ஆனால் ஆவியானுடைய பலத்தினாலே ஆமென் நம்மை அவரை போல மாற்ற வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். நம்முடைய மாம்சம் சுயங்கள் எல்லாம் பரிசுத்தாவின் பலத்தினால் எல்லாம் எரிந்து சாம்பலாகி சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மோட்டு ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவி சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே சுத்தாவியே மோட்டும் ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவி. அல்லேலூயா. மாம்சத்தின் கிரியைகளை அழிப்பதற்கு, மாம்சம் நம்மில் எழும்பாதபடி அதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த ஆவியானவர் நமக்கு ரொம்ப பேருதவியாக இருக்கிறார். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது தேவ சித்தத்தில் நடத்துகிறார். பல நேரத்தில் எது தேவ சித்தம் எது தேவ சித்தம் என்று தெரியாது. சங்கீதம் 143:10 நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது தேவ சித்தத்தில் அவர் நம்மை நடத்துவதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு போதித்து இதுதான் மகனே தேவ சித்தம், இதுதான் தேவ சித்தம் இல்லை. இன்றைக்கு பல நேரத்திலே தேவ சித்தத்தை நாம் ஏன் அறிந்து கொள்ள முடியவில்லை? பரிசுத்த ஆவியானவர் இல்லை. எது நலம் என்றறியே இயேசுவே நான் ஞானமில்லை, ஏது நலம் என்றறியே இயேசுவே நான் ஞானமில்லை, நின் திருநாமத்தால் என்னை நீதியின் பதை தீருப்பி. தேவ சித்தம் நமக்கு தெரியல, ஏன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கல. பரிசுத்த ஆவியானவர் நம்மில் இல்லை. இந்த பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ளா இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறாரோ, அல்லேலூயா, அந்த தேவ சித்தத்தை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம். எது தேவ சித்தம் எது தேவ சித்தம் இல்லை என்பதை நமக்குள்ளாக இருந்து உந்தி நம்மை ஊக்குவித்து நம்மை நடத்துவதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப அவசியமா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஆவியானவர் எது நல்லது கெட்டதுன்னு நமக்கு என்ன பண்ணுவார்? சொல்லி தருவார். அவன் தேவ சித்தத்துல நிக்கணும்னா, தேவ சித்தத்தின் மையத்துல நிக்கணும்னா, தேவ சித்தம் செய்கிறவங்க தான் எங்க போக முடியும்? என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே பிசாசு துரத்தினே தீர்க்க தரிசனம் சொன்னேன் என்று சொல்ல முடியாது. அவங்க எல்லாம் பரலோகம் போக முடியாது. என்ன நோக்கி போக முடியாது என்பதல்ல, அதை மட்டும் செய்து தேவ சித்தம் செய்யாமல் பரலோகம் போக முடியாது. என்னை நோக்கி கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அல்ல, தேவ சித்தத்தின் படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிதாவின் ராஜ்யத்திலே பிரவேசிப்பான் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படியானால் இந்த உலகத்தில் வாழுகிற கொஞ்ச காலங்களிலே நாம் தேவ சித்தத்தை நாம் செய்கிறவளா இருக்க வேண்டும். எங்கிருந்தாலும் நாம் தேவ சித்தத்தை செய்ய இந்த ஆவியானவர் நமக்கு பேர் உதவியாக இருக்கிறார். மூன்றாவதாக பார்க்கும்போது 1 யோவான் 2:27 நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது 1 யோவான் 2:27 இந்த அபிஷேகம் நமக்குள்ள வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் இவருடைய ஞான ஸ்நானத்தை நாம் பெறும்போது, இந்த அபிஷேகம் நமக்குள்ள வரும்பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து இந்த அபிஷேகத்தை உங்கள் மேல் நிலைத்திருக்க வைத்திருக்கிறார். ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது, அது பொய்யல்ல. உங்களுக்கு போதித்தபடியே நாம் பேச
ஒரு பிரசங்கத்தை நீங்க கேட்கறீங்க அப்படின்னா, யூடியூப்ல கேட்கறீங்க ஒரு, அப்ப இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நம்ம பெற்றுட்டோம்னா ஒரு பிரசங்கத்தை கண்டுபிடிச்சிடலாம். நய வஞ்சகமான பிரசங்கமா, ஜனங்களை வஞ்சிக்கிற பிரசங்கமா, ஜனங்களை பக்தி விருத்திக்கு ஏதுவாக நடத்துகிற பிரசங்கமா என்று எளிதிலே எப்ப கண்டுபிடிக்க முடியும்? சிலர் சொல்லுவாங்க, இந்த பாஸ்டர் பலன் இல்லாம பேசுற, அவர் வாயிலிருந்து வல்லமையான வார்த்தை என்ன பண்ணல, புறப்படல. எப்ப வசனம் புறப்படுகிறதா அதுதான் வல்லமை. எனக்கு ஒரு நாள் கத்தி பேச முடியும், இன்னைக்கு சரியா என்ன பண்ண முடியல, கத்தி பேச முடியல, அதுக்கு வல்லமை இல்ல. சத்தியத்தை வேற எதையோ பேசுறோம். ரொம்ப கத்தி ஒரு மாதிரியா பேசிட்டா இவர் பயங்கரமா பேசணும். இப்படி எல்லாம் நம்ம ஒரு நாள் தப்பான எண்ணம் கொள்ளக்கூடாது. மற்றவங்களை குறைப்படுத்தி பேசின உடனே அவர் ரொம்ப நீதிமான், அப்படி இல்ல. நமக்கு தெரியும் ஒரு நபர் பேசும்போது அந்த சத்திய ஆவியானவர் அவருக்குள்ள இருந்து கிரியை செய்கிறாரா. நமக்குள்ள இந்த ஆவியானவர் இருந்தால் நமக்கு தெரியும், இந்த ஆவியானவரே நமக்கு போதிப்பார். இரண்டாவது, எவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ சர்ச்சுக்கே வர வேண்டாம் அப்படின்னு இல்லை, தப்பா புரிஞ்சுக்க கூடாது. நீ சர்ச்சுக்கே வர வேண்டாம் அப்படிங்கறதல்ல, ஒருத்தரும் போதிக்க வேண்டாம், நீ சர்ச்சில் இருந்து நீ பைபிள் படிச்சா போதிக்கப்படும் அப்படிங்கறதல்ல. நீ என்ன பண்ண வேண்டாம், ஒருத்தரும் தாராளமா ரொம்ப ஓவரா சொல்ல வேண்டாம், ரொம்ப குழம்ப வேண்டாம். உனக்கே ஆவியானவர் எது நல்லது எது கெட்டதுன்னு உள்ள இருந்து சொல்லி தருவார். இந்த அபிஷேகம் நமக்குள்ள இருந்தா எது நல்லது எது கெட்டது. அல்லேலூயா. இந்த அபிஷேகம் இல்லாதவங்க தான் நாணல போல என்ன பண்ணுவாங்க, அவங்க பேசினாலும் அங்க சாகிறது, இவங்க பேசினாலும் எது சத்தியம் இருக்குன்னு என்ன ஆகல, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். நம்ம சபை மக்கள் சத்தியத்துல நிக்கணும். ஆமென். இந்த சத்திய ஆவியானவர் வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளாக நடத்துவார். கட்டு கதைக்குள்ள என்ன பண்ண மாட்டார், நடத்துவார் சொல்லியிருக்கா, நடத்த மாட்டார், சத்தியத்துக்குள்ள சொல்லுவார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்பொழுது நீங்கள் அந்த விடுதலையின் ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்போ இந்த கடைசி நாட்களில் விசுவாச பிள்ளைகள் ஒரு நாளும் குழம்பி போயிடவே கூடாது. நமக்கு வேண்டிய போதனைகளை பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறார், நமக்கு இருக்கக்கூடியதான சபையிலே ஊழியக்காரர் மூலமாக தேவையான ஆலோசனைகள் எல்லாம் சத்திய ஆவியானவரும் பேசி முடிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது போதாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்பெஷல் ஆண்டு சோத்திர கூட்டத்தில் என்ன பண்றாரு, பாஸ்டரை கொண்டு என்ன பண்ணுவாரு, வசனத்தை கேட்டு பைபிளை படிச்சு இரவும் பகலும் வேத வசனத்தில் தியானமாய் இருக்கிற மனிதன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதை நீங்கள் அதிகமாய் படித்தால் போதும், வசனத்தை மெடிடேஷன் பண்ணால் போதும், உங்கள் வாழ்க்கையில இந்த ஆவியானவர் இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். இந்த அபிஷேகம் இருந்தா கரெக்டா கண்டுபிடிப்பேன். ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணும்போது இது என்ன ஸ்பிரிட்ல அவர் பேசுறார், அல்லேலூயா, நீங்களும் கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்குள்ள இந்த ஆவியானவர் இருந்தால் ஆவிகளை பகுத்தறியும் வரத்தை தருவார். அல்லேலூயா. ஒரு நபர் உங்க வீட்டுக்குள்ள ஜபத்துக்கு வர்ற அப்படின்னு சொல்லிட்டு அவர் பைபிளை எடுத்துட்டு வரும்போது இவர் எதற்கு வந்திருக்கிறார் என்று தெரியும். ஐயா வாங்க ஐயா, வந்து உட்காருங்க. எதுக்கு வந்திருக்கிறார், நோக்கம் என்ன? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நம்மை போதித்தா நம்ம எல்லாம் மெச்சூரிட்டி உள்ள விசுவாசிகளா மாறிடுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். அடுத்ததாக எபேசியர் 3:16, ரோமர் 8:1 நீங்கள் படித்து பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். பலன் இல்லாம சோர்ந்து போயிருப்போம். வாழ்க்கையில நம்முடைய மனசு சோர்ந்து போயிருக்கும். பலர் பேசின வார்த்தைகள், பல விதமான சூழ்நிலைகள், புடமிட்ட அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில சோர்ந்து போயிருப்போம். இந்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது எபேசியர் 3:16 நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷன் பாருங்க. சரீர பலகீனத்துக்கு மருத்துவமனைக்கு போகலாம், சரீர பலகீனத்துக்கு எங்க போகலாம், மருந்துகளை சாப்பிடலாம். ஆனா உள்ளான மனிதன் பலன் இழந்து போகும் பொழுது அதற்கு மருந்து யாருதான்? ஆமா, பேராசிட்டமோலை கொண்டு போய் டோலோ 650 நம்முடைய மனசுக்குள்ள போட முடியுமா? என் மனசே நொந்து போயிருக்கு, இங்க டோலோ போமா? இல்ல, கொஞ்சம் சிறப்பை கொண்டு ஊத்து. எங்க ஊத்தணும்? வாயில தான் ஊத்தணும். அல்லேலூயா. இந்த உள்ள கொண்டு ஊத்து போ, இயேசுவின் நாமத்தில் போனா போகுமா? போகுமா?
வேணும்னா கொஞ்சம் மருந்தெல்லாம் ஊத்தி பாருங்க, உள்ள போவாது. அல்லேலூயா, அல்லேலூயா. மருந்து மாத்திரைகள் எல்லாம் வெளியில சரீரத்தின் காயங்களை ஆற்றுவதற்கே தவிர வேறு ஒன்றுக்கும் இல்லை. அல்லேலூயா. இல்ல பாஸ்டர், நாங்க இன்ஜெக்ஷன் போட்டுறோம், என் மனதுல ஏதாயிலும் இல்ல, நான் மனநல மருத்துவரை போறேன், அவரே தாடி வச்சுட்டு தான் இருப்பார். என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? ஊழியக்காரங்களுக்கு எவ்வளவு சோறு வந்தாலும் அவங்க அடுத்த நேரத்தில் எழும்பிடுவாங்க. அல்லேலூயா. ஆனா மனநல மருத்துவர் அவர் எப்பவும் தாடிய சோக கதை, பயங்கரமான கதை. அல்லேலூயா. பாருங்க, அதனால மனநல மருத்துவற்ற போனா என்ன செய்வாரு? ஐயா யாராலும் சொல்லுங்க, எனக்கு தூக்கம் வரையிலன்னா மருத்துவற்ற போனா என்ன செய்வார்? என்ன மாத்திரம் தருவார்? அவருக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், அதை நம்ம மறக்கவே கூடாது. எவ்வளவு எம்ஜியா, அது என்னது எம்ஜி, எவ்வளவு எம்ஜி தந்தா இவன் சாக மாட்டான். எவ்வளவு எம்ஜிக்கு மேல கொடுத்தா இவன் காலையில எழுந்து பார்க்கும் போது டெட் பாடியா மாறிடுவான். அது மட்டும் தான் அவருக்கு தெரியும். அப்ப டாக்டர் எதுக்கு? எம்ஜி. எனக்கே தெரியும் இந்த பிள்ளைக்கு எவ்வளவு 375 mg கொடுக்கணும் பேராசிட்டமால், அது எனக்கு தெரியும். டாக்டரே சொல்லி தந்துட்டார். இதுக்கு தான் டாக்டர். அல்லேலூயா. உள்ளான மனுஷனை சுகப்படுத்துவதற்கு டாக்டர் அல்ல, அது பரம வைத்தியர், அது கர்த்தருடைய ஆவியானவர். பாருங்க, உடைக்கப்பட்ட மக்கள் எல்லாம் தேவ சமூகத்துல வந்து அழுது ஜெபம் பண்ணும்போது இந்த ஆவியானவர் உள்ள போய் அவளங்களை உருவாக்கிடுவார். மகனை பயப்படாதே, தேற்றறவளனா. அப்ப இந்த உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலன் அடையணும். பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவோ. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து சோர்ந்து போகாதே நீ, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆமென். உள்ளான மனிதனை பலப்படுத்துகிற ஒரே ஒரு மருந்து தான் நமக்கு, இது ஆவியானவர் மட்டும்தான். வேற ஒரு மருந்து இல்ல, மருந்து இல்ல. கர்த்தர் நல்லவர். கடைசியா ஒண்ணு மட்டும் பார்த்து முடிச்சிருவோம். ரோமர் 8:26. ரோமர் 8:26. அந்தபடி ஆவியானவரும் நமது பலகீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்று ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. சாயங்காலம் ஆராதனையிலையும் எல்லாரும் டக்கு டக்குன்னு என்ன பண்ணணும்? முந்தி என்ன பண்ணணும்? முந்தி எடுத்து என்ன பண்ணணும்? எல்லாரும் படிச்சீங்கல்ல, நடக்கல. ஒருத்தர் விட்டு கொடுத்து, இந்த விட்டு கொடுப்புங்கிறது இருக்கக்கூடாது. ஆமென். இதுல எல்லாம் விட்டு கொடுக்க கூடாது. எல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லாம் என்ன பண்ணக்கூடாது? முந்தி என்ன பண்ணணும்? நீ வளரணும்னா என்ன பண்ணணும்? நீ படிக்கணும். அல்லேலூயா. ஆமா, அவங்க முந்தினவங்க, அதனால எல்லாம் விட்டு கொடுக்குறேன், அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அல்லேலூயா. எல்லாம் இயேசுக்குள்ள முந்தினவங்க தான். ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். பாருங்க, ஆமென். ஜெபிக்க உதவுகிறார். நமக்கு ஏன் ஜெபம் போர் அடிக்குது? நமக்கு ஏன் ஜெபம் போர் அடிக்குது? யாராலும் ஒரு
டக்குன்னு சொல்லுங்க. ஏன் ஜெபம் போர் அடிக்குது? ஆவியானவர் எங்க இல்ல? சபையில இல்லையா? நமக்குள்ள இந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுட்டாங்கன்னா அவங்கள ஜபிக்காம இருக்க, ஒரு நேரம் ஜபிக்காம இருந்தாலும் அடுத்த நேரம் ஜபிப்பாங்க. அப்ப ஏன் ஜபிக்க முடியல? ஆவியானவர் இல்லைன்னா என்னாலையும் ஜபிக்க முடியாது. நீங்க பாருங்க, நான் போராடி ஜபிக்க மாட்டேன், போராடுவேன். ஆவியானவர் எனக்கு கிரியை செய்யலைன்னா, அந்த நேரத்தில் பிரசன்னத்தை உணரலைன்னா நான் ஒதுங்கி போயிருவேன். ஏன்? அதிலே போய் இது பண்ண மாட்டேன். ஆனா ஆவியானவர் வந்துட்டா அந்த நேரத்தை சரியா பயன்படுத்திடுவேன். ஆவியானவருடைய பிரசன்னம் வந்துட்டா அவன் அந்த நேரத்தை பயன்படுத்திடுவேன். பெயரக்கூடாது, அவர் பெயரக்கூடாது, இருங்கப்பா. உடனே பிரசன்னம் வந்துட்டாலே உடனே நான் சொல்லுவேன், அப்பா இருங்கப்பா, நான் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணணும். உடனே எல்லா கண்ணீர், கவலை, பாரம் எல்லாம் அந்த நேரத்தில் பாடி துதிச்சு மைமைப்படுத்தி கொஞ்ச நேரத்தை ஆவியில களி கூர்ந்தா எல்லா பாரம் போயிடும். எதுக்கு ஜபிக்கணும் தெரியாது, எல்லா வசனமும் மறந்த போல இருக்கும் தெரியாது. ஆவியானவர் ஞாபகப்படுத்துவார். இன்னைக்கு காலையில ஒரு வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தி நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு சோர்ந்து போயிருந்த எனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு சொன்னார். அத ஒரு நாள் செய்தியா நான் சொல்ல போறேன். அநேகர் கட்ட நினைத்தார்கள், சபையை கட்ட முடியவில்லை. அநேகர் கட்டினார்கள், விழுந்து போனது. ஆனால் நாம் கட்டினதை கர்த்தர் நிற்க வைத்திருக்கிறார். ஆண்டவர் இந்த வார்த்தையை தந்தபோது நான் பாடினேன், கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோம், ஒவ்வொரு செயலாம் கற்களாலே. ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோம், ஒவ்வொரு செயலா கற்களாலே. உத்தமரேசுவின் அஸ்திபாரம், உத்தமரேசுவின் அஸ்திபாரம் பத்திரமாக தாங்கிடுவார், பத்திரமாக தாங்கிடுவார். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். பாவம் மணலில் கட்டப்பட்ட கற்களின் வீடுகள் வீழ்ந்திடுமே. பாவம் மணலில் கட்டப்பட்ட கற்களின் வீடுகள் வீழ்ந்திடுமே. ஆதலால் இயேசுவின் வார்த்தை கேட்போம், ஆதலால் இயேசுவின் வார்த்தை கேட்போம். அவரே மூலைக்கல் ஆகிடுவார், அவரே மூலைக்கல் ஆகிடுவார். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். அல்லேலூயா. இயேசு மூலைக்கல்லாய். அல்லேலூயா. நாம் அதற்கு மேல் கட்டப்பட அஸ்திபார கற்களாய், அதற்கு மேல் கட்டப்படுகிற ஜீவனுள்ள கற்களாய், இந்த பிரின்சிபிளை அடிப்படையாக கொண்டு, இந்த பேசிக்கை அடிப்படையாக கொண்டு ஒரு சபை, ஒரு ஊழியம் கட்டப்படுமையானால், இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும். உலக ஞானத்தை மையமாக வைத்து சபையை கட்டுவோமையானால், பணத்தை மையமாக வைத்து சபையை கட்டுவோமையானால், நிறைய வசதி படைத்த மனிதர்கள் எங்களுக்கு இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆமென் மக்களை மையமாக வைத்து சபை கட்டப்படுமையானால் எல்லாம் இடிந்து போகும். அநேகர் கட்டினார்கள், இடிந்து போனது. அநேகரால் கட்ட முடியவில்லை. தாவீதை பார்த்து, தாவீதுக்கு ஒரு விருப்பம் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டணும்னு. ஆனா ஆண்டவர் சொன்னார், நீ கட்ட வேண்டாம் என்று சொன்னார். கட்ட முடியவில்லை, கட்ட முடியவில்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு இந்த சபையிலே நம்மை கொண்டு வந்து இதை ஒரு செய்தியா நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஒரு நாளுக்கு சொல்லுவேன். நம்மை கொண்டு வந்து, நமக்கு ஆண்டவர் எனக்கு காலையில் தந்த ஒரு வெளிப்பாடு என்னன்னா, உனக்கு கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு வாய்ப்பை உனக்கு தந்திருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப நான் சொன்னேன், ஆண்டவரே நான் கட்டுகிறது வாய்க்கட்டும். வசனம் சொல்ல, கர்த்தர் வீட்டை கட்டாராய் கர்த்தருடைய பிரயாசம் விருது. அப்படியானால் நாம் கட்ட வேண்டாம் என்பதல்ல, நாம் கட்ட வேண்டும்.
நாம் கட்டுவது எப்பொழுது நிலைக்கும்? அவர் வாய்க்கணும். காற்றடித்து மழை பெய்து அது விழுந்துராம இருக்குதுன்னா அது கண்மேல் மேல் கட்டப்பட்ட அஸ்திவாரம் உள்ள ஒரு சபை. எழுந்து சேர்ந்து கட்டணும். இந்த சபையை கட்டுவதற்கு நாம் எல்லோரும் என்ன பண்ணணும்? இன்னைக்கு பெந்தேகோஸ்தே நாளா இருந்ததுனால இந்த பெந்தேகோஸ்தே இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசினேன். இல்லைன்னா இன்னைக்கு சபையை பற்றி நான் பேசியிருப்பேன். போன வருஷம் எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் சபையை பற்றி பேசினேன். அல்லேலூயா. ஆனாலும் நாம் எல்லோரும் நமக்கு கட்டுவதற்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு கட்டுவதற்கு இந்த ஊழியத்தை கட்டி எழுப்ப எனக்கு ஒரு வாய்ப்பை தந்தார். நாம் எல்லோருக்கும் அந்த வாய்ப்பை தந்திருக்கிறார். ஒருமித்தவர்களாய் ஒருமனப்பட்டு கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு எத்தனையோ பேருக்கு வாய்ப்பு இல்லை. நமக்கு கர்த்தருடைய ராஜ்யத்தை கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் வாய்ப்பை நாம் பெற்ற ஜனங்களாக இருக்கிறோம். அப்படியானால் ஒருமித்து நாம் கட்டுவோம். நிச்சயமாய் கர்த்தர் வீட்டை கட்டுவார். நிச்சயமாய் நாம் செய்கிற காரியங்களை வாய்க்க செய்வார். நிச்சயமாய் நம்மோடு கர்த்தர் இருப்பார். நிச்சயமாய் எந்த ஒரு சத்துருக்களோ கீழே தள்ள முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்போ ஜெபம் அதிகமா பண்ணணும்னா பரிசுத்த அபிஷேகத்தினால் நம்ம நிரப்பப்பட்டாதான் நம்ம அதிகமாக ஜெபம் வரும். அப்படி இருந்தா ஒரு நேரம் இல்லை, அடுத்த நேரத்துல ஜெபம். அப்ப எல்லாரும் கேட்டு ஜெப நிலையில் எழுந்து நின்று, ஆண்டவரே ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போதுதான் சபை கட்டப்பட்டது. நம்மை கொண்டு கர்த்தருடைய சபை கட்ட வேண்டுமானால் முதலாவது நமக்கு என்ன தேவை? 120 பேர் மேல் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். இப்பொழுது பிரசங்கம் பண்ணுகிறார்கள். இதுதான் சபை கட்டுகிறது. இப்ப நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். எதை கட்டுகிறேன்? சபையை கட்டுகிறேன். அல்லேலூயா. கட்டுகிறேன். அவர் பிரசங்கம் பண்ணினார், சபை கட்டப்பட்டது. அப்படின்னா என்ன? 3000 பேர் ஒப்பு கொடுத்தாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, மனம் திரும்பினாங்க. ஜனங்கள் கட்டப்படுவது, ஜனங்கள் கட்டவிழ்க்கப்படுவது, ஜனங்கள் விடுவிக்கப்படுவது, ஜனங்கள் ஞான ஸ்நானம் பெறுவதுதான் சபை கட்டப்படுவது. பெரிய கட்டிடமாக கட்டி, இன்னைக்கு நிறைய கட்டிடம் பெருசு பெருசா இருக்கு. உள்ள 2 பேர் 3 பேர் இருந்து ஆராய்ச்சிட்டு இருக்கிற இடங்கள் நிறைய இடங்கள் இருக்கு. அவன் கண்ணீர் வடிக்கிறாங்க. ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட மக்கள் தான் சபை. அல்லேலூயா. ஜனங்கள் கட்டப்பட வேண்டும். ஆமென். ஜனங்களுடைய ஜீவன் கட்டப்பட வேண்டும். என்னுடைய ஆவிக்குரிய ஜீவன் கட்டப்பட வேண்டும். இந்த வருகிற 14ஆம் ஆண்டு நம்முடைய சபையில் மக்களுடைய ஆவிக்குரிய தரம் உயர்த்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நாம் கட்டும்போது அதற்கு நாம் செய்கிற காரியம் வாய்க்க செய்வார். அதுதான் கட்டுவது. கர்த்தர் கட்டுவது. நாம் செய்வது, நம்மை நாம் கொண்டு ஒரு பிரயாசம் எடுத்து ஒரு காரியத்தை செய்தால் அதை வாய்க்க செய்வது.